தென்கட்சி சுவாமிநாதன். அவர் வெற்றி பின்னாலெல்லாம் ஓடாத, அமைதியா இரு, நிறைவா இருன்னு பேசி உட்காந்துட்டாரு. அடுத்து சுகி சிவம் சார் வந்து வெற்றி பேரு வெற்றி நிச்சயம்னு பேசிட்டு போயிட்டாரு. டவுட் ஒருத்தன் எழுந்திருச்சு கேட்டான். 2 பேருக்கும் 600 ரூபா கொடுத்துட்டு வந்து பேச்ச கேட்டிருக்கேன். காலையில இந்த ஆளு வெற்றிக்கு பின்னால ஓடாத, அமைதியா இருங்கிற, இவரு வெற்றி பின்னால ஓடுங்கிற. நான் எதை கேட்கறது? அதுக்கு சுகி சிவம் எழுந்திருச்சார் பதில் சொல்றது. அவரை உட்கார வச்சுட்டு தென்கட்சி சாமிநாதன் சொன்ன பதில சொல்றேன். வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்றால் சுகி சிவத்தை பின்பற்ற, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அவர் இறக்கிறதுக்கு முன்னால சேலம் ஜங்ஷன்ல சந்திக்கிற அந்த பெரியவரை உட்கார்ந்துருக்கார். ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்க. என்ன ஒரு சைக்காலஜி பசங்க எல்லாருமே என்னுடைய புத்தியை நோண்டி என்னை பத்தி ஒரு கேஸ் ஸ்டடி எழுதியிருக்காங்கம்மா, இப்பதான் ரிசல்ட் வந்துச்சு, பாக்குறியான்னு கேட்டாரு. சரி சொல்லுங்க சார். கடைசியா கேஸ் ஸ்டடியில அவரை விசாரிச்சுட்டு தென்கட்சி சாமிநாதன் சார் என்று ஒரு தகவல் எழுதியிருப்பார். கடைசியா ஃபைண்டிங் என்ன தெரியுமா? தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களை யாராலும் ஜெயிக்க முடியாது. நால சத்தியமாங்க எனக்கு பதறிடுச்சுங்க. எப்படி சொல்றாருன்னு திரும்பி அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, மனம் கனிஞ்சிருச்சுங்க அந்த பதிலுக்கு. அவர் சொல்றார், எப்பொழுதும் தோற்க தயாராக இருப்பவனை